அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 28/9/2025 முதல் 4/10/2025 வரை இந்த வாரம் முழுவதும் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்களை பற்றியும், எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக மேசராசி நண்பர்கள். மேசராசி நண்பர்கள் இந்த வாரம் முழுவதும் சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக உங்களுக்கு இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கிக்கிட்டே இருக்கும். அந்த சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வாரம் முழுவதும். எல்லோருக்கிட்டையும் அன்பாக, நட்பாக, நல்ல பழகக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்கும் நண்பர்களே. எல்லாத்துலேயுமே ஒரு நேர்மையாகவே இருக்கணும், சரியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை பிடிப்பு லட்சியத்தோடு நீங்கள் இந்த வாரம் முழுவதும் இருப்பீங்க. தாயாரின் உடல்நல விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்து செயல்பட்டுக்குங்க. அது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள் மூலமாக இந்த வாரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது இருக்கும். தாய்மாமன் வழி உறவுகளில் உங்களுக்கு ஒரு செலவுகள் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அது ஒரு தவிர்க்க முடியாத செலவாக கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் சொந்த வீடு, வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் மேலோங்கும். அதற்கான அடித்தளத்தை இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க. உறவுகளிடத்தில் தேவையில்லாத வீணான பேச்சுவார்த்தைகளை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனால் பகை ஏற்படக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. அந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள். இந்த வாரம் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். எதிலுமே சுதந்திரமாக செயல்பட்டு நல்ல மன திருப்தியோடு இந்த வாரம் வேலை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். சுப செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத வண்ணமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மன நிம்மதி குறைபாடாக இருக்கும். என்னடா செலவுக்கு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற அந்த ஒரு மனம் சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனாலும் வருமானம் கண்டிப்பாக வந்துடும். சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் சொந்த தொழிலை கொஞ்சம் கவனமாக இருங்கள். கவனமாக இருந்தால் தான் விரயங்களை நம்ம தவிர்க்க முடியும், நஷ்டத்தை தவிர்க்க முடியும் நண்பர்களே. இந்த வாரத்தை பொறுத்த மட்டும் மேஷராசி நண்பர்களுக்கு திருப்தியான பணவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அடுத்ததாக ரிஷபம் ராசி நண்பர்கள். இந்த ரிஷப ராசி நண்பர்கள் இந்த வாரம் முழுவதும் யாருக்கும் எந்த ஒரு வாக்கும் கொடுக்க வேண்டாம். வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் கஷ்டப்படக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்கும். ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் சகோதரி வழியில் நிறைய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரம் முழுவதும் கொஞ்சம் பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்ள வேண்டிய அமைப்பில் இருக்கும். கண்டிப்பாக பயண செலவுகள் தவிர்க்க முடியாத அமைப்பாக இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த லாபத்துக்கு தகுந்த மாதிரியான செலவுகளும் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் தவிர்க்க முடியாததாக இருக்கும். எதிர்கால திட்டமிடல் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் திட்டம் தீட்டுவீங்க. எதிர்கால தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணுறது, எதிர்காலத்தில் எப்படி நம்ம பணம் சேமிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம், எதிர்கால சந்ததிகளை பற்றி சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக இந்த வாரம் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நிறைய ரிஷபராசி நண்பர்களுக்கு நடைபெறக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி வாகன பழுதுகள், செலவுகள் அப்படிங்கிறது ரிஷபராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை தவிர்க்க முடியாத வண்ணம் உறவுகள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒற்றுமை, நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கும். பிரிந்து போன உறவுகள், பிரிந்து போன நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இந்த வாரம் நிச்சயமாக ஏற்படும். எதுலையுமே சுய கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வைராக்கியமாக இருப்பீங்க. இந்த வாரம் முழுவதும் ரிஷபராசி நண்பர்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்கும். தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கக்கூடிய அமைப்பில் ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டு நண்பர்களே. சிறந்த வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள். மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது, பண சிக்கல் அப்படிங்கிறது இருக்காது. இதற்கு ஒரு முக்கிய காரணம், இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது மிதுனராசி நண்பர்கள் இந்த வாரம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய அருளாசி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். இந்த கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருந்தால் அதற்கு சாதகமான தீர்ப்புகள் அப்படிங்கிறது இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு ரொம்ப ஒர்க்குலோடு அதிகமாக இருக்கும். அதாவது பல சிக்கல்களுக்கு மத்தியில் தான் நீங்கள் வேலை செஞ்சிட்ருப்பீங்க. அதாவது வேலை முடிய அடுத்தடுத்த வேலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எப்படினாலும் சமாளித்து இந்த வாரம் வேலை செஞ்சுருவீங்க. பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். மிதுனராசி நண்பர்களை பொறுத்தவரை பிள்ளைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பக்கபலமாக, சப்போர்ட்டாக, அவங்களால் ஒரு பெருமை அடையக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் இருக்கும்.
இந்த வாரம் மிதுனராசி நண்பர்கள் நல்லதொரு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அமைப்பில் இந்த லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மிதுனராசி நண்பர்களுக்கு கைகூடி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். சொந்த முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய வாரம் இந்த வாரம். யாரோட தயவும் தேவையில்லை, எனக்கு என்னுடைய சொந்த முயற்சி, சொந்த நம்பிக்கை, என்னுடைய சுயநம்பிக்கை இருக்குது, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த வாரம் இருக்கும் நண்பர்களே. மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் சுயமுயற்சி வெற்றி பெறக்கூடிய வாரமாக இருக்கும். அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள். கடகராசி நண்பர்களுக்கு பயணங்களில் கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக தேவை. முக்கியமாக வெளியூர் வெளி மாநிலம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பயணங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். அதே மாதிரி இரவு பயணங்களை இந்த வாரத்தில் தவிர்ப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல விஷயம். அதாவது வாரத்தினுடைய முற்பகுதியில், அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் அந்த அமைப்பில் இருக்கின்ற பொழுது அந்த தூரதேச பயணங்களை, இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்ல விஷயம். கொடுக்கல் வாங்கல் பண பரிவர்த்தனை இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் வேணாம், பிற்பகுதியில் வச்சுக்கலாம். பிற்பகுதியில் நல்ல அதிர்ஷ்டகரம் நிறைந்த நாட்களாக கடகராசி நண்பர்களுக்கு உண்டு. எதுலேயுமே உங்களுக்கு ஒரு பக்தி வழிபாடு அப்படிங்கிறது, இறை வழிபாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல கடகராசி நண்பர்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஆலய தரிசனம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த விதத்திலையும் குறை ஒன்றும் இருக்காது. நினைச்ச கோயிலுக்கு, எந்த கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்களோ அந்த கோயிலுக்கு இந்த வாரம் போயிட்டு வந்துடுங்க. அதை நாளைக்கு போகலான்னு சொல்லி தள்ளி போடாமல் உடனுடனே போயிட்டு வர்றது கடகராசி நண்பர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடகராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிற விஷயம், சண்டை சச்சரவுகள் இந்த வாரத்தில் முதல் வாரத்தில் இருக்கும், பிற்பகுதியில் தீரக்கூடிய அமைப்பு இருக்கும். கொஞ்சம் அந்யோன்யம் பிரிக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் இந்த வாரம் முற்பகுதியில் வேலைப்பளு அதிகமாக இருக்கும், பிற்பகுதி கொஞ்சம் சரியாக போகும். வேலை செய்கிற இடங்களில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது, மேல் அதிகாரிகளுடைய சொல்லை கொஞ்சம் நம்ம கேட்டு நடக்கணும், பொறுமையாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பல விஷயங்கள் நம்ம சாதிக்கக்கூடிய அமைப்பில் தான் இருப்பீங்க. அதனால் மேல் அதிகாரிகள் என்ன சொன்னாலும் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் கேட்டு கரெக்டாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், கோபப்படாமல் நடந்துக்கிங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக உண்டு. அதனால் கடகராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் அரசு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆதாயகரமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். அரசு ஒப்பந்தங்கள் மூலயமாக ஒரு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது இந்த கடகராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். நண்பர்கள் உறவுகள் மத்தியில் குடுக்கல் வாங்கல் தயவுசெய்து இந்த வாரத்தினுடைய முற்பகுதி வேண்டாம், பிற்பகுதியில் வச்சுக்கலாம். முக்கியமான ஆவணங்களை எல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் வச்சுங்க. பிற்பகுதியில் உங்களுக்கான ஆவணங்கள் அப்படிங்கிறது, சில விஷயங்கள் அப்படிங்கிறது சரிபார்த்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பண வரவு இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கும்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக உண்டு நண்பர்களே. இது கடகராசிக்கு இந்த வாரம் ஒரு சுபத்துவமான வாரமாக இருக்கும். அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். சிம்மம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன் வழி உறவுகளில் கண்டிப்பாக செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத வண்ணமாக இருக்கும். அந்த செலவுக்கு பண வரவு எப்படியாவது கிடைச்சிடும், ஆனால் செலவு கண்டிப்பாக இருக்கும். பிற்பகுதியில் அது எல்லாமே சரியாயிரும். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த வாரம் வழக்குகளில் ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் போய் கொண்டிருந்தால் அது உங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்புகள் அப்படிங்கிறது இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சிம்மராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் தூரதேச பயணங்கள் மேற்கொள்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து கவனமாக பயணிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வாகன போக்குவரத்துகளில் இந்த வாரம் முழுவதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய லட்சியம் எண்ணம் எதுவாக இருக்குமோ அந்த லட்சியம் நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எதுலேயுமே ஒரு குறிக்கோள் லட்சியத்தோடு இருந்து இந்த வாரம் முழுவதும் காரியம் சாதிக்கக்கூடிய அமைப்பில் சிம்மராசி நண்பர்கள் கண்டிப்பாக இருப்பீர்கள். எதுலையுமே துணிச்சலை தைரியமாக இறங்கி செய்யக்கூடிய அமைப்பு, அதாவது இறங்கி அடிப்போம்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இறங்கி துணிச்சலாக காரிய வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்கும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மேம்பாடு இருக்கும். நிதிநிலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பண வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும். சுய தொழில் பண்ணக்கூடிய நிறைய நபர்கள் சிம்மராசி நண்பர்களுக்கு வருமானம் ரெட்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். தொழில் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, பார்ட்னர்ஷிப் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் நல்ல சிறப்பாக இருக்கும் நண்பர்களை. சிம்மராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டும். மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். இந்த கால் வலி பாத வலி இருக்கக்கூடிய நிறைய சிம்மராசி நண்பர்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகளாக இந்த வாரம் இருக்கும் நண்பர்களே. கண்டிப்பாக உடற்பயிற்சி அப்படிங்கிறது அவசியம் சிம்மராசி நண்பர்களுக்கு தேவை. மற்றபடி சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக அமையக்கூடும். அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். இந்த கன்னிராசி நண்பர்கள்
இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் வந்து கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது சில நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக உண்டு. எதுலேயுமே விட்டு கொடுத்து அனுசரித்து போய் காரியம் சாதிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் கேட்டு நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த வாரம் முழுவதும் இருக்கும். இது நண்பர்கள் உறவுகள் மத்தியில் எல்லாமே அப்படிங்கிறது ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் கேட்டு பொறுமையாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்போ விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த வாரம் தவிர்த்துருங்க. நான் அதை செஞ்சு தரேன், இதை செஞ்சு தரேன், என்னால் முடியும், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த வாக்கு அப்படிங்கிறது கொடுத்துடாதீங்க. சில பேர் உங்ககிட்ட வந்து ஹெல்ப்பு கேட்பாங்க. அந்த ஹெல்ப்பு அப்படிங்கிறது ஒரு நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்னால் தாராளமாக பண்ணிடலாம். பெரிய பண உதவி அப்படிங்கிறது உங்களால் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வாரம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணத்துக்கு அந்த கடனுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த கடனுக்கு உதவின்ற பேரில் நீங்கள் வாங்கி கொடுத்த கடனுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் நண்பர்களே. இந்த வாரம் அதை தவிர்த்து விடுங்கள், கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள். அது ஒரு நல்ல விஷயம். அதேமாதிரி உறவுகள் மத்தியில் வந்து நம்ம வந்து ஒரு குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிற வேண்டியது. சொந்த தொழில் செய்யக்கூடிய நிறைய கன்னிராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயகரமான சூழ்நிலைகள் ஏற்படும். கண்டிப்பாக தந்தை வழி சொத்துக்களால் ஒரு விரய செலவுகளும் கண்டிப்பாக உண்டு. அது உங்கள் கைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் அப்படிங்க அதில் எதிர்பார்ப்பு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். இந்த வாரம் அதை எதிர்பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கன்னிராசி நண்பர்களுக்கு உண்டு. கன்னிராசி நண்பர்கள் இந்த வாரம் முழுவதும் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்ப்பது மட்டும்தான் நல்லது. சூடாக பேசுகிறதெல்லாம் விட்டுருங்க. பொறுமையாக நிதானமாக பேசினாலே பல காரியங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்கு உண்டு. சிறந்த கல்வியாளர்களாக வரக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு உண்டு. மாணவ செல்வங்களாம் சிறப்பாக கல்வி பயிலக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. நிறைய பட்டம் பதவி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள். வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் வந்து கௌரவிக்கப்படுவீங்க மற்றவங்களால். அதே மாதிரி மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக பல நல்ல விஷயங்கள் உங்கள் நிர்வாகத்துக்காக பண்ணி கொடுத்துருப்பீங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பண்ணி கொடுத்துருப்பீங்க. அந்த திறமைகள் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை தேடி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வாரம் இருக்கும். எதிலையுமே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது துலாம் ராசி நண்பர்களுக்கு உண்டு. துலாம் ராசி நண்பர்கள் வந்து இதுக்கப்புறம் இந்த ஒரு லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் மூவ் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது துலாம் ராசி நண்பர்களுக்கு இருக்கும். நோய் நொடி உபாதைகள் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. எதிரிகள் தொல்லை நமக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே எல்லாம் விட்டு ஒழிஞ்ச அமைப்பு. நமக்கான தொந்தரவு கொடுத்தவர்களை நம்ம விட்டு விலகி போன அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. புதிய நண்பர்கள்கிட்ட மட்டும் பழக்க வழக்கங்கள் ஏற்படுகின்ற பொழுது கொஞ்சம் பார்த்து கவனமாக பழகி கொள்ள வேண்டியது துலாம் ராசி நண்பர்களுடைய கடமை. கண்டிப்பாக பார்த்து பழகிக்குங்க. கொடுக்கல் வாங்கல் புதிய நண்பர்களிடத்த கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம். அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். மற்றபடி துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயகரமான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இந்த வாரம் இருக்கும். எதுலேயும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும். இதனால் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்கள் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் பேசக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பில் இந்த வாரம் துலாம் ராசி நண்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள். விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு சுபமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டால் தந்தை வழி ஆதரவு, தாய் வழி ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிடைக்கும். அதனால் ஒரு மனசு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த வாரம் இருக்கும். கேட்ட இடத்துல உதவி உபகாரங்கள் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கிடைக்குங்க. புதிய தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக எங்கேயாவது ஒரு வெளியூர் போய் ஒரு சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்கள் போயிருக்கும். ஆலய தரிசனம் அப்படிங்கிறது நிறைய பேர் போய் விரும்பி பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும். பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை ஆட்கொண்டுகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த வாரம் முழுவதும் ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது ஒரு தெய்வ தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வந்துடுங்க. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். அதனால் விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் அனைத்து காரியங்களிலும் நாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கின்றது. விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் சுய தொழில், சுய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். சுய முயற்சி, சுய வெற்றி அப்படின்னு இருப்போம் பார்த்தீங்களா. யாரோட தெய்வம் தேவையில்லை என்ற மாதிரி இருக்கக்கூடிய நிறைய விருச்சிக ராசி நண்பர்கள் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய அமைப்பில் இந்த வாரம் இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அதே மாதிரி நிதிநிலை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு பக்கபலமாக தான் இருக்குமே தவிர சாதகமாகத்தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக சாதகம் இல்லாமல் போகாது.
புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பழக்க வழக்கம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். அவர்களாலும் ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி நீங்கள் பெறக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. இந்த விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக கோபப்படாமல் எதுலேயுமே கவனமாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த வாரம் நம்மளால் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. நம்ம என்ன தான் நன்மை செஞ்சாலும் என்ன தான் நம்மளுடைய ஸ்கில் தன்மையை வெளிப்படுத்தினாலும் கூட மற்றவர்கள் நம்மளை எப்போவுமே சாதகமாக அவங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்களும் அவங்களுக்கு சாதகமாகவே இருப்பீங்க. மற்றபடி நமக்கான மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது ஒரு எல்லைக்குள்ளே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அவசியம் விட்டு கொடுத்து போயிருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. ரொம்ப விருச்சிக ராசி நண்பர்களுக்கு குறை ஒன்றும் இல்லை. அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறுதூர பயணங்கள் மேற்கொண்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு அலைச்சல் திருச்சலாகவே இருக்கும். அது எதுக்காகன்னு கேட்டால், உங்களுடைய சொந்த வேலை காரணமாக, சொந்த தொழில் காரணமாக அந்த உறவு முறைகள் அப்படிங்கிற விஷயத்தில் அப்படிங்கிறது நம்ம ஒரு சுப மங்கள நிகழ்வுகளுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது என்றெல்லாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த சிறுதூர பயணங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் ஒரு ஆதாயகரமான சூழ்நிலை தான் கண்டிப்பாக உண்டு. தேவைக்குத்தான் போக போகிறோம், தேவையில்லாமல் நம்ம போக மாட்டோம். ஏன்னா ஒரு கல்வி விஷயமா வெளியூர் போவோம், ஒரு படிப்பு அப்படிங்கிறத ஒரு வேலை விஷயமா வெளியூர் போக போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக உண்டு. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த அலைச்சல் திருச்சல்னாலேயே ரொம்ப மனசோர்வு, உடல் சோர்வு அப்படிங்கிறது இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த மாதத்தில் பிள்ளைகளால் நல்லதொரு ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளால் பெருமை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த வாரம் இருக்கும். நிறைய பேருக்கு சுபமங்கல நிகழ்வுகளை பற்றி பேசக்கூடிய அமைப்பு இந்த வாரம் ஏற்படும். அதனால் நீண்ட நாட்களாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த வரன் செட் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த வாரத்தில் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாக உண்டு. அப்போ வீட்டில் சுபமங்கல பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுபமங்கல நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற நிச்சயமாக உண்டு. சுய தொழில் பண்ணக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு கொஞ்சம் கடந்த வாரங்கள் அதுக்கு முந்தின வாரங்கள் கொஞ்சம் நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி இருக்குது. இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஒரு ஆதாயகரமான சூழ்நிலைகள் அப்படின்னு நிச்சயமாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம், வேலை மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பில் இந்த நண்பர்களுக்கு, தனுசு ராசி நண்பர்களுக்கு உண்டு. தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த வாரம் முழுவதும் எங்கும் எதிலும் எப்போதும் நாம் தான் முதலிடம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு சாதகமான பலன்களே ஏற்படக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக உண்டு நண்பர்களே. தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் பண வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும். தேவைக்கான பணம் கண்டிப்பாக வந்துடும். தேவையான செலவுகளை கண்டிப்பாக செய்வீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. அப்போ தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் சுப வாரமாக இருக்கும். மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கக்கூடிய வாரமாக இருக்கும். கணவன் சொன்னால் மனைவி கேட்டு நடப்பது, மனைவி சொன்னால் கணவன் கேட்டு நடப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால் தொழில் வாய்ப்புகளுக்கு கணவன் என்றால் மனைவி சப்போர்ட் பண்ணுறது, மனைவி என்றால் கணவன் சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும். எப்படியாவது அதிர்ஷ்டத்து மூலமாக பண வரவு அப்படிங்கிறது இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ஏற்படக்கூடிய அமைப்பில் இருக்கும். தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகள் விளங்கி, தொழிலில் இருந்த நஷ்டங்கள் விளங்கி ஒரு லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தொழில்முறை வேலை வாய்ப்புகளில் உங்களுக்கு நல்லதொரு ஆதாயகரமான வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக உண்டு. கடனை தீர்ப்பதற்கான முயற்சியில் இருக்கக்கூடிய நிறைய மகர ராசி நண்பர்களுக்கு கடனை தீர்ப்பதற்கான பண வரவு ஏதாவது ஒரு லோன் விஷயமாக கூட உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி இந்த குறைஞ்ச வட்டிக்கு வாங்கி ஒரு மிகுதியான வட்டியை கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு பல மகர ராசி நண்பர்களுக்கு உண்டு. சுபமங்கல நிகழ்வுகள், பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிற நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி பிள்ளைகளால் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏதாவது தெய்வ தரிசனம், ஆலய வழிபாடு அப்படிங்கிறது இந்த வாரத்தில் அதிகமாக எடுத்துக்கிறவங்க. இறைபக்தி தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல கடவுள் மீது அதிகமான நம்பிக்கை அப்படிங்கிற இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கே தெரியாமல் பக்தியில் ஆழ்ந்து சிந்தித்து போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த வாரம் இருக்கும். அதனால் கடவுளுக்கு மிஞ்சினது, அதாவது இறைவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் தோணும். கடவுளுக்கு மேலே ஒரு சக்தி இல்லைன்ற மாதிரியெல்லாம் உங்களுக்கு எண்ணம் இந்த வாரம் இருக்கும். அதனால் எல்லா பாரத்தையும் இறைவனால் போட்டு உங்கள் காரியத்தில் இறங்கி வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீர்கள். இந்த வாரம் மகர ராசிக்கு சுபத்துவமான வாரமாக இருக்கும். அடுத்ததாக கும்பம் ராசி. கும்பம் ராசிக்கு இந்த வாரம் கொஞ்சம் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் போயிட்டுருக்கும். கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் சிறப்பு இருக்காது. எதுலையுமே ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கும். கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் வருமானம் கையில் தங்காத ஒரு சுச்சுவேஷனில் இந்த வாரம் போயிட்டுருக்கும். நிறைய மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வரக்கூடிய பல பேருக்கு இருக்கும். விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டுருக்குதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் இந்த வாரம் இருக்கும் கண்டிப்பாக.
அதே மாதிரி இந்த வாரம் முழுவதும் கும்பராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் நண்பர்களிடத்துல உறவுகளிடத்துல பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல பொறுமையை நிதானத்தை கடைப்பிடிங்க. மேல் அதிகாரிகள் என்ன சொன்னாலும் கொஞ்சம் கேட்டு கரெக்டாக நடந்து போயிருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகாரிகளை எதிர்த்து பேசுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு காலமும் செட் ஆகாது. ஆனால் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும். நியாயம் இருந்தாலும் சில நேரங்களில் அது இப்படி தான் இருக்கும். அதனால் இந்த வாரம் முற்பகுதி அப்படிங்கிறதுக்கும் பிற்பகுதி சரி செய்யப்படும். பிற்பகுதியில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஒரு சுதந்திரமாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி வாரத்தினுடைய முற்பகுதியில் நமக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். பிற்பகுதியில் செலவுகள் அப்படிங்கிறது குறைக்கப்படும். செலவுகள் இல்லாமல் இருக்கும். வருமானம் சிறப்பாக இருக்கும். கையில் தங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்களுடைய குடும்ப தேவைகள் அத்தனையுமே இந்த வாரம் பூர்த்தி செய்வதற்கான பண வரவு நிச்சயமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வாரத்துடைய பிற்பகுதி அப்படிங்கிறது பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக சுபமங்கல பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பேசக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். சொந்த வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அந்த வாகன அமைப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக செட் ஆகும். சொந்த இடம் வாங்கி வீடு கட்டுற எண்ணங்கள் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அது ஒரு சாத்தியப்படக்கூடிய அமைப்பில் இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும். நண்பர்களே, கும்பராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் வாரத்தினுடைய முற்பகுதி மட்டும் கவனமாக இருந்தால் போதும். பிற்பகுதி நல்ல சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள். மீனம் ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சுப செலவுகள் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும். செலவுக்கு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்குங்க. அது எப்படின்னு கேட்டால், பிள்ளைகளுக்காக நிறைய செலவு செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பூர்வீக சொத்துக்களில் நம்ம அந்த சொத்து ஒரு வில்லங்கத்தில் இருக்குது. அது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் போயிட்டுருக்கு. அதுக்கு ஏதாவது செலவு அளித்தாதான் நமக்கு அந்த இதை நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அந்த செலவுகள் தவிர்க்க முடியாத செலவுகளாக இருக்கும். அதனால் மீனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த செலவுகள் அப்படிங்கிறது இந்த வாரத்துடைய முற்பகுதி இருக்கும். பிற்பகுதி பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். உங்களுடைய சிந்தனை செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உயர்ந்த எண்ணம், உயர்ந்த சிந்தனை, பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த வாரம் முழுவதும் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். இறைபக்தியை கையில் எடுப்பீங்க. உங்களுடைய ஆயுதமே இறைபக்தி தான் அப்படிங்கிற கடவுள் வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு கோட்பாடோடு இருக்கக்கூடிய அமைப்பு. எதுலேயுமே மீனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் வாரத்துடைய பிற்பகுதியில் துணிஞ்சு ஒவ்வொரு காரியத்தில் இறங்கி சாதிக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக